ஹை உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா நீங்கள் வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 ட்ரைலர் வந்து நீங்கள் வந்து வெளியே இருக்குது. ஆடியோ ட்ரைலர் லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்கர் சார் டைரக்டர் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கலந்து பேசினார். அதை பற்றி ஒன்று பேச போகலாம். ட்ரைலரோட ரியாக்ஷன் என்ன இருக்குது, மக்களோட ரியாக்ஷன் என்ன இருக்குது, அதை பற்றி பேச போகலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்படி சொல்லக்கூடிய தவிர மூலிகை வந்து சிறப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரைலருக்காக வந்து பல நாள் வெயிட் பண்ணி ரொம்ப நாள் இருந்தோம். ஏன்னா வந்து 8 மாதம் முன்னாடி தான் ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க. இப்போ வந்து ட்ரைலர் வந்து கொடுத்துருக்கிறது பயங்கரமாக இதுவாக இருக்குது. இந்த திரைப்படம் வந்து எப்போ வந்து திரைக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12 வந்து திரைக்கு வரப்போகுது. இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட முதல் பாகம்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். இந்தியன் தாத்தா வந்து கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இருக்குது. இந்த படம் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திச்சாங்க. 2வது பாட்டு எடுக்கும்போது கமல் சாருக்கும் சங்கர் சாருக்கும் இது கருத்து வேறுபாடு காரணமாக நிறைய பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு சில பணம் இதெல்லாம் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இப்போ வந்து திரைப்படம் வந்து வெளியே இருக்குது. இதில் வந்து ட்ரைலர் வந்து பார்த்தபோது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரமிப்பாக இருக்குது. டெக்னாலஜியில் பொறுத்த வரைக்கும் நம்ம சங்கர் சார் சொல்லவே வேண்டியதில் ஒரு அல்டிமேட்டாக ஒரு அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தாலும் அது வந்து கரெக்டாக நிற்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு படம் எடுப்பார். அவரோட கதைக்கும் அப்படி தான் இருக்கும். படத்தில் ஸ்க்ரீன் பிளேட் இதில் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாரு. அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இப்போ படத்தெல்லாம் நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அவரோட இப்போ திரைப்படம்னா மறக்க முடியாத படம்னா முதல்வன், ஜென்டில்மேன், எந்திரன் பார்ட் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹையே, இந்த மாதிரி ஒரு திரைப்படமும் எடுத்தாருன்னா ஒரு மெனக்கிட்ட செய்வார். அந்நியன்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி இன்னுமே கண்ணுக்குள்ளே வந்து போகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்பான மிகப்பெரிய ஒரு டைரக்டர். தமிழ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டைரக்டர். அவர் திரைப்படம் எடுத்தாருன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி படமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கதை வந்து எடுத்து ஏனோத்தானா ஒரு மாதத்துக்கு வந்து 3 படம் 2 படம் எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது. வருஷத்துக்கு மெதுவாக இருந்தாலும் 5 படம், அந்த 5 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணாலும் திரைப்படம் வந்து கரெக்டான திரைப்படமாக கொடுக்கணும். மக்கள் வந்து நின்று பேசணும். அந்த மாதிரி வந்து அவர் எண்ணமே. நிறைய படங்கள் வந்து அப்படி தான் வந்து திரைக்காக ஒரு மெனக்கெட்டு அடுத்த ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு வந்து படமெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. மிகப்பெரிய ஒரு டைரக்டர் தான் சொல்லணும். இந்தியன் பார்ட் 1 வந்து நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேசப்பட்டுச்சு. இந்தியன் தாத்தாவே ஒரு பிரமிச்சமாக பெறும். இந்த பொலிட்டிக்கல் இதில் வந்து இந்த ஊழல் லஞ்சம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகரித்த ஒரு காலகட்டத்தில் அந்த படம் பார்த்தோன்னா ஒரு உணர்ச்சி வந்து வரும், புத்துணர்ச்சி வரும். அது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த காலகட்டத்திலே அவர் எடுத்து கொடுத்தாரு. இப்போலாம் வந்து சொல்ல வேணும். இந்த காலத்தில் இந்த டெக்னாலஜியில் என்னென்ன மாதிரி ஊழல்கள்லாம் வருது, அது எப்படிலாம் இது சமாளிக்கிறாங்க, மக்கள் வந்து எப்படி அவதிப்படுறாங்க, என்னென்ன பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால டெக்னாலஜியில் வந்து கொண்டு வந்திருக்கிறது வந்து நிறைய வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. படம் பார்க்கும்போது ட்ரைலர் பார்க்கும்போது படம் பார்த்து இந்த அளவுக்கு இருக்குமாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கற்பனையில் வந்து நம்ம போகிற மாதிரி வந்து வெய்து போகுது. ட்ரைலர் பார்த்தோன்னே எனக்கே வந்து பார்த்தோன்னா வெய்து போயிடுச்சு. ஒன்னட இப்படி இருக்குது. ஆனால் பட் வந்து ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆடம்பரமாக ட்ரைலரில் கொடுக்கல. படத்துக்கான ட்ரைலர் வந்து அங்கங்கே வந்து சுவாரஸ்யம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய முன்னணி நடிகர்கள் வந்து காமெடி நடிகர் விவேக் அவர் வந்து நடித்து கொடுத்துருக்காரு. இந்த நடித்ததில் வந்து சீனில் வந்து இப்போ இதில் வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமல்ஹாசன் சார் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் தான் மிகப்பெரிய ஒரு கேரக்டராக இருக்குது. சித்தார்த் நடித்து கொடுத்துருக்காங்க, சமுத்திரக்கனி நடித்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து அதேமாதிரி பல நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடித்து மிகப்பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு வெற்றியான வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த படம் வச்சு இது பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து திரைக்கு வந்து 12ஆம் தேதி வருது. திரையில் இப்போ வந்து பயங்கரமாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் வரும்னு சொல்லுது. மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கருத்துள்ள படமாக தான் இருக்கணும். கருத்து இல்லாமல் படம் எதுவுமே இருக்காது. அவரோட சங்கர் சார் டைரக்டர்ஸ்னாவே இப்படி தான் கருத்து இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்தியன் 1 வந்து நிறைய விஷயங்கள் என்ன ரோலில் வந்து கதை மூவ் ஆகுதுன்னு தெரியும். ஆனால் பட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள் வந்து போகுது அப்படின்னா அதே ஆங்கிள் தான் போகுது. பட் வந்து இன்னும் ஒரு தெளிவான விளக்கத்தோடு இந்த திரைப்படம் வரப்போகுது. அதில் மட்டும் இல்லாமல் அனிருத் மியூசிக் உங்களுக்குலாம் சொல்லவே வேண்டியதில்லை. தாத்தா வர போகிறாரு. நல்ல அந்த விஷயம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாங் வந்து வெற்றிக்கு இதை எல்லா மனசிலும் பேசக்கூடிய சாங்காக இருக்குது. பட்டி தொட்டிலாம் அந்த சாங் மனசில் வந்து பதினஞ்சிருச்சு. அந்த சாங் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வியப்பை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். இந்த விமர்சனம் பற்றி என்ன நினைக்கின்ற கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். டாடா பாய்.